Hello guys, so இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாக்கர். இட்ஸ் ஆல்மோஸ்ட் காமன், எல்லாருமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடியெல்லாம் வந்து சிடி போட்டு நம்ம டிஸ்க் மூலியமாக படம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் இப்போ ஓடிடி வந்துருச்சு. அதே மாதிரி தான் முன்னாடியெல்லாம் சிடி எடுத்துகிட்டு போய் விஎம்வேரில் போட்டுட்டு ஓஎஸ் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு சிடி எடுத்துகிட்டு போய் விஎம்வேர் வர்ச்சுவல் மிஷினில் வர்ச்சுவல் பாக்ஸில் போட்டு ஒரு அப்ளிகேஷனே ரன் பண்ணுவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இமேஜாக மாற்றிட்டு அதை கண்டெய்னராக மாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கர் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. புது டெக்னாலஜின்னு சொல்ல மாட்டேன், புது பிளாட்ஃபார்ம், புது டெவாப்ஸ் டூல். அப்படி டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காகவே வந்த டூல் அப்படின்னு நம்ம டாக்கரை சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஏன் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறேன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் இமேஜாக மாற்றிட்டு அதுலேருந்து கண்டெய்னராக கொண்டு போகிறது தான். இதுதான் டாக்கர் பண்ணுற வேலையே. வேலை பெரிய லெவலில் டாக்கர் எதுவுமே ஐ திங்க் பண்ணல. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் கூட. இது பேஸே பயங்கரமாக பண்ணி கொடுத்துருச்சு. இந்த கண்டெய்னராக ரன் பண்ணாலே போதுங்கிற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன் ABCDEF போயிட்டே இருக்கும், எல்லாமே டாக்கரே பண்ணிடும். அந்த ஓஸ்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் உள்ளே போட்டு நம்ம டாக்கர் மூலிமா பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் ஒரு ஓஎஸ் மூலயமா, ஒரு ஓஎஸில் டாக்கர் மூலயமா நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் nginx பற்றி உங்களுக்கு நான் ஹேண்ட்ஸ்-ஆனில் சொல்கிறேன். So by leveraging Docker, organization can streamline their deployment and deployment processes. Okay, development and deployment process, okay. So resource utilization நல்லா இருக்கும். இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம போய் திணறிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாமே டாக்கரே இமேஜாக மாற்றி பண்ணி கொடுத்துரும். நம்ம ஒன்றும் இல்லை, டாக்கர் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் எழுதணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் தியரட்டைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். இதை நான் கிட்டப்பில் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி புரியும். மாதம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டாக்கர் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் கொடுத்துட்டோம். ஃபார்மாஸ் கீப்பம் இன்ஸ்டன்ஸ் ஒன்று போதும். செலக்ட் செக்யூரிட்டி குரூப்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நான் ஆல் டிசிபி கொடுக்குறேன். லான்ச் விசார்ட் ஒன்று ஆல் டிசிபி. ஓகே, இதுக்கு டாக்கர் நம்ம உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணுவோம். வெளிலேருந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, வெயிட், உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் கிட்டை நான் க்ளோன் பண்ணணுன்னா தட் மேக் சென்ஸ். ஓகே, ஆன்சிபிளோட இதை மட்டும் எடுத்துப்போமா? என்னப்போ பேசுகிறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ பின் பேஷில் போகிற இது மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது. அதாவது அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறதுக்கு நம்ம டைப் பண்ணுற கோடு தான் பின் பேஷ். ஸோ எம் அப்டேட் ஒயின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் sudo m இன்ஸ்டால் git/y அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறேன், கிட்டை போய் க்ளோன் பண்ணுறேன். கிட் க்ளோன், வெயிட் நோ அது நான் உங்களுக்கு கிளியராக அப்புறமா காமிக்கிறேன். ஓகே, ஸோ now give launch instance. ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிற வரையும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இட் காட் கனெக்டட் கைஸ். ஸோ இங்கே போய் கனெக்ட் கொடுப்போமா? ஸோ இட் கேம் இன்சைட். ஸோ கிவ் கிளியர். இப்போ என்ன பண்ணுவோம், டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுவோமா இல்லை க்ளோன் பண்ணுவோமான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணிடுவோம், அப்புறம் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுவோம். மேக் டைரக்டரி டிவி ஷோ, வெறும் டிவின்னு கொடுப்போம். ஏன்னா நான் பண்ண ப்ராஜெக்ட் டிவி, ஸோ அதனால் அப்படியே கொடுக்குறேன். சிடி டிவி. ஓகே, ஸோ கிட்
கிட்ட நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அந்த ரெப்போ மூலயமா. ஐ மீன் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. bin bash. Now just copy this and paste here, enter. ஓகே, ஸோ கிளியர் கொடுத்து எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ஷோ டிவி வந்துருச்சு. ஸோ ஷோ டிவி ஞாபகம் இருக்கா கைஸ்? ஸோ இந்த ப்ராஜெக்டை தான் ஆன்சிபிளில் வந்து நான் எனேபிள் பண்ணாமல் விட்டனால அது வரல. ஸோ இந்த டைமில் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணுக்காக இதே ப்ராஜெக்டை திரும்பி எடுத்துகிட்டு வரேன். ஆனால் இந்த டைம் டாக்கர் இல்லை, ஆன்சிபிள் இல்லை, டாக்கர் மூலிமா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டாக்கர் ஃபைல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பீப்புள் who don't know this symbol, ஓகே, எக்ஸ்டென்ஷனில் போய் இங்கே டாக்கர் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இந்த டாக்கரோட எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நான் இன்ஸ்டால் பண்ணனால இப்படி வருது. ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணால் யூ கேன் யூஸ் டாக்கர். ரொம்ப ஸ்கிரிப்டெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம் அதுக்கப்புறம். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டாட்டிக் வெப்சைட் டிப்ளாய் பண்ண போகிறனால nginx அப்படின்னு ஒரு சர்வர் மூலயமா HTML இமேஜாக மாற்றிட்டு அதுலேருந்து கண்டெய்னராக எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே ஏன் nginx யூஸ் பண்ணுறோம்? nginxனால் என்ன அப்படின்னா, nginx இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர் அண்ட் ரிவர்ஸ் ப்ராக்ஸி யூஸ்ட் டு சர்வ் ஸ்டாட்டிக் கண்டென்ட் அண்ட் லோட் பேலன்சிங்கும் பண்ணும், அப்ளிகேஷன் ஸ்கேலபிலிட்டி எல்லாம் பயங்கரமாக போகணும். nginx தான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இமேஜாக மாற்றுறதுக்கு, ஐ மீன் வெப் கண்டென்ட்டை வந்து இமேஜாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற சர்வர் தான் வந்து nginx. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெப் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து nginx சர்வர் மூலியமாக தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூ கேன் எஃபிஷியன்ட்லி டிப்ளாய் யுவர் வெப்சைட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ nginxை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் ரொம்ப டீப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போ டாக்கர் ஃபைலை நான் எழுதிட்டேன். இதான் என்னோடய ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகே, ஐ மீன் கோட் ஃபார் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து கிட்டில் ஆல்ரெடி புஷ் பண்ணிவிட்டு இங்கே டிப்ளாய் பண்ணிட்டேன். ஐ மீன் க்ளோன் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் டாக்கர் மூலயமா. டாக்கர் மூலயமா ரன் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், டாக்கரோட கோட் நம்மளுக்கு இருக்கணும்ல. அதுக்காக நான் ஆல்ரெடி ரூட் யூஸராக தானே இருக்கேன். ஈஸிடி யூஸராக இருக்கேன்னா அப்போ நான் சூடோ யூஸ் பண்ணலாம். நான் ரூட் யூஸராக மாறிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சூடோவாக போயிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. வெயிட் ஒன்று. ஓகே, ஈஸிடி யூஸராகவே பண்ணுவோம். ஏன்னா ரூட் யூஸராக பண்ண ஷோ டிவி வந்து ஈஸிடி யூஸரில் தானே நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஈஸிடி யூஸர்லேயே பண்ணுவோம். ஓகே, பேஸ்ட் ஓகே, ஸோ டாக்கர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 71 MB பார்த்தீங்களா கைஸ்? கேஷுவலாக போகுது எம்பிலாம். இதே நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணால் எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. AWSோட யூஸ்ஃபுல்னஸ் இதில். பட் ஆனால் காசு கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. எதையுமே நம்ம ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ யா, we have created we have installed Docker. So okay, so why am I using so many? systemctl மூலமா பண்ணான்னு சொல்றாங்க. Fine, okay, we'll go with systemctl. It's not a big deal. Service மூலமா பண்ணலாம்னு நினைச்சேன். But yeah, for starting server you should use systemctl. Docker start. Wait, start Docker. Yeah, so command தப்பா இருக்கு. systemctl start docker. ஓகே, டாக்கர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டாக்கர் வெர்ஷனை போட்டு அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஸோ டாக்கர் வெர்ஷன் வந்துருச்சு. இப்போ என்னோடய இமேஜ் நேமை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டாக்கர் பெல். கைஸ், இப்போ நம்ம இமேஜாக மாற்ற போகிறோம். ரிமெம்பர் திஸ், இமேஜாக மாற்ற போகிறோம். நான் சொன்ன மாதிரி சிடிக்கு பதிலாக இல்லை, இமேஜாக மாற்ற போகிறோம். டிவி ஷோ டாட், அந்த இமேஜோட பேரை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இமேஜ் நேமை நான் வந்து டிவி ஷோ கொடுத்துருக்குறேன்.
ஓகே பெர்மிஷன் டினைட் ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா நம்ம ரூட் யூஸராக இல்லை. இதுக்கு தான் நான் முன்னாடியே ரூட் யூஸராக மாறுறேன்னேன், பட் ஆனால் இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஸோ sudo ஓகே nginx சர்வராக மாற்றியாச்சு. nginx சர்வர் மூலிமா நம்ம இமேஜை மாற்றியாச்சு. இப்போ நான் கண்டெய்னராக ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதில் எக்ஸ்போஸ் போர்ட் வந்து 80 நம்ம கொடுத்துருப்போம். இமேஜாக ரன் பண்ணும்போது 80 போர்ட்டில் ரன் ஆகு அப்படின்னு கொடுத்துருப்போம். பட் ஆனால் இங்கே நான் வந்து கண்டெய்னராக ரன் பண்ணும்போது 80 8080 அப்படின்னு மாற்றிடு ரன்னா கண்டெய்னர் ரன் போது போட்டு மாற்றி 8080 மாற்றிடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சான்னு எப்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாரி டாக்கர் ஸ்பெல்லிங் தப்பு, sudo docker images அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிவி ஷோ லேட்டஸ்ட் இமேஜ் ஐடி அப்படிங்கிறது அது காமிச்சிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா எக்ஸிக்யூட் கமாண்ட் கொடுக்கலாம். அதே நான் ஃபஸ்ட்டு இமேஜை கண்டெய்னராக ரன் பண்ணணுன்னா ரன் கமாண்டு தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே இமேஜ் நேமை கொடுத்தாலே நீங்கள் போதும். ஓகே, டிவி ஷோ நல்லா பார்த்துக்கோங்க, போர்ட்டை வந்து நான் 80க்கு பதிலாக 8080 அப்படின்னு மாற்றுறேன். டிவி ஷோ வந்து அதே இமேஜ் நேமை அப்படிங்க கொடுத்து சாரி கைஸ், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் திஸ். sudo அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ கண்டெய்னராக அது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரிமெம்பர் திஸ், கண்டெய்னராக இப்போ அது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போர்ட் என்ன போர்ட்டில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்கிறத நம்ம டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுத்தா இமேஜஸ் லிஸ்ட் பண்ணுதில்ல, அதேமாதிரி டாக்கர் பிஎஸ் கொடுத்தா கண்டெய்னர்ஸ் லிஸ்ட் பண்ணும். ஸோ கண்டெய்னர் ஐடி எப்போ க்ரியேட் ஆச்சு, ஸ்டேட்டஸ் எப்போ அப்பாச்சு, என்ன போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு, எல்லா விதமான ஐபியும் யூஸ் பண்ணலாங்கிறது தான் 0.0.0.0 அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, நேம் வந்து ஆக்சுவலி நான் இங்கே அதுவே ரேண்டமாக கொடுக்குது, நம்ம நேம் கூட நம்ம கொடுத்துக்கலாம், நான் அது கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு 8080 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா can't provide secure connection அப்படிங்கிற why can't provide launch wizardல நம்ம 1 தானே கொடுத்தோம் இல்லையா, இதுக்கு பதறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஆல் டிசிபி இருக்கா, இருக்கே, வெயிட் ஹச்டிடிபிஎஸில் போயிருக்கா, ஹச்டிடிபிஎஸில் போயிடுச்சு கைஸ். ஸோ அதனால் ப்ராப்ளமாக இருக்குது. யா, ஸோ ஹச்டிடிபியில் போய் தோ மை டிவி ஷோ கைஸ் உங்களுக்காக, அதாவது ஆன்சிபிளில் பண்ணல ஆனால் டாக்கரில் பண்ணிட்டேன். ஆன்சிபிளில் பண்ணோம்னா அது ஆன்சிபிள் மிஸ்டேக் இல்லை, ஒரு சின்ன ப்ராஜெக்டில் ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ண முடியாதனால வந்த எரர் அது. இப்போ அதை நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இங்கே போய் எனக்கு பிடிச்ச ஒரு ஓகே ஃபஸ்ட்டு கேங்ஸ்டர்னு அடிப்போம். எந்த மாதிரி என் டிவியில் காமிக்கிறதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, கேங்ஸ்டர்னு அடித்தா ஆஸ்திரேலியன் கேங்ஸ்டர், ஓகே சம் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் எல்லாம் உள்ளே வருது, ஒரு கொரியன் ஃபிலிம்லாம் வருது. ஓகே, கிளியர் கொடுத்துட்டு இப்போ யூ அப்படின்னு என்னோட ஃபேவரட் சீரீஸ் அது நெட்ஃப்ளிக்ஸ். யா, ஸோ இட்ஸ் கெட்டிங் டிஸ்பிளே. ஓகே, வித்தவுட் யூ ஜஸ்ட் யூ நிறையா இருக்குது என் டிவியில். ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் தட். ஓகே, ஸோ கிளியர் கொடுத்தீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் போகணும் ப்ரோ. இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யா யூ கேன் ஸ்டாப் திஸ் கண்டெய்னர் டு டாக்கர் ஸ்டாப். அந்த கண்டெய்னரோட ஒரு ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஐடியோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் மட்டும் போதும், D638. இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுங்களேன், கண்டெய்னரே காமிக்காது. ஏன்னா ரன்னிங் கண்டெய்னர் மட்டும்தான் உங்களால் டாக்கர் பிஎஸில் பார்க்க முடியும். அதே நான் எக்ஸிட் கண்டெய்னரும் பார்க்கணுன்னா /a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோ கிரியேட்டட் எக்ஸிட்டட் ஸ்டேட்டஸ் காமிக்குது பாருங்கள். ஸ்டேட்டஸ் தான் வந்து எப்போ ரன் ஆகுது எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ் மூலிமா தான் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் திரும்பி என்ன கொடுக்குறேன்,
ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா திரும்பி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். அப் 5 seconds அப்படிங்கிறத காமிக்கிறோம். இஃப் யூ கைஸ் வாண்ட் ரிமூவ் யூ கேன் ரிமூவ் ஆல்சோ. அது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டெய்னர் உள்ளே போய் அதுக்குள்ளே என்ன நடக்குது, அதுக்குள்ளே எந்த மாதிரி கோட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சூடோ மட்டும் கொடுத்துட்றேன், ஏன்னா அது பர்மிஷன் டினைனே வந்துடும் அப்புறம். ஓகே, கண்டெய்னர் ஐடி வந்து நம்மளோட ஐடி இந்த ஃபஸ்ட்டு 4 letters மட்டும் கொடுத்தா போதும் கைஸ். ஃபஸ்ட்டு 4 letters கூட தேவையில்ல. D6 கொடுக்குறேன் நான். Why? Oh, no such file or directory. Good, okay. Let me try with sh. Yeah, so கண்டெய்னருக்குள்ளே அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஓகே இப்போ நம்ம வந்து cd யூஸ் பண்ணுவோம். let's paste this. ஓகே, give ls. இப்போ இது எங்கே இருக்குது, 50x.html அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, that's really good. let's see what is there in that 50x.html. அதாவது எரர் மார்ஜின், சப்போஸ் அது க்ரியேட் ஆகலைன்னா the page you are looking for is currently unavailable அப்படின்னு காமிக்கிறதுக்கான எரரையும் அவங்களே கேட்ச் பண்ணி எக்ஸப்ஷனாக உள்ளே வச்சுருக்குறாங்க. குட் ஒன், தட் இஸ் ஆக்சுவலி குட். ஸோ நம்மளோட கோடை பார்க்கணுன்னா கேட்டு கொடுத்தீங்கன்னா தோ நம்மளோட கோட் இப்போ நம்ம கண்டெய்னருக்குள்ளே இருக்கோம். ஓகே, ஸோ அதை மறந்துடாதீங்க. ஓகே, நான் லெட் மீ கிவ் எக்ஸிட். போதும், பார்த்தது கோடெல்லாம் நல்லா பார்த்துட்டேன் நான் அப்படின்னு போனால் எக்ஸிட் கொடுத்துருங்க. கைஸ், இப்போ பேஷ் வேலை செய்யலைன்னா ஞாபகம் வச்சுருக்கோங்க, பேஷுக்கு பதிலாக எஸ்ஹெச்னு ஒரு கோட் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே ஓகே, கண்டெய்னர் விட்டு வெளில வந்துட்டு நம்ம இதுக்கே வந்துட்டோம். நவ் லெட்ஸ் கிவ் டாக்கர் ஃபஸ்ட்டு பிஎஸ் கொடுத்துட்டு ஓகே சாரி ஃபார் திஸ் D6. ஓகே, அந்த கண்டெய்னரை இப்போ D638 போட்டோம். டாக்கர் இப்போ நான் ரன்னிங் கண்டெய்னரை ரிமூவ் பண்ணலாம் கூட, ரிமூவ் D6 அப்படின்னு கொடுக்குறேன்னா ஓ மை காட், எரர் ரெஸ்பான்ஸ் cannot remove. ஏன்னா கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்குன்னு வருது. அதை ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். பட் ஆனால் நான் ஸ்டாப் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடாது. ரன்னிங் கண்டெய்னர் ஆட்டோமேட்டிக்காக இப்போவே ரிமூவ் பண்ணணும். எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் /f ஃபோர்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். இப்போ டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் இருக்காது, அது எக்ஸிட் ஸ்டேட்லேயும் இருக்காது. ஏன்னா அந்த கண்டெய்னரை அது ரிமூவ் பண்ணிருச்சு. ஓகே, இப்படி தான் வந்து டாக்கர் வேலை செய்யும். இந்த கண்டெய்னர் ரிமூவ் பண்ணனால இங்கேயும் இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டி இருக்குல்ல, டி வந்து டிட்டாச்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேக்ரவுண்டில் இப்போ இந்த அப்ளிகேஷனே நான் மூணுனா கூட, இப்போ நான் எக்ஸிட்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இந்த அப்ளிகேஷனே மூணுனா கூட அது வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டெய்னர் ரன்னிங்கில் இருந்தால் அது வேலை செய்யணும்னா அது வேலை செய்யும். பிகாஸ் அந்த டியோட யூஸே அதுதான், டிட்டாச்டு மோட். அதாவது நான் இந்த இப்போ என் சர்வரை வந்து நான் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கணும், நான் வந்து டைப் பண்ணுற கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து க்ளோஸ் பண்ணாலும் அது வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த லெட்டர் தான் வந்து /d டிட்டாச்டு மோட். இப்போ நீங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் டாக்கரை டெர்மினேட் பண்ணிடலாம். Okay, so just terminate it. So it got terminated. Next வீடியோவில் நான் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.